சின்ன மருமகள். நாளைக்கு என்ன நடக்கலாம் அப்படின்னா, இங்கே பூஜை ரூமுக்கு போன தமிழ நம்ம சாவித்திரி கூப்பிட்றாங்க. "தமிழு, சீக்கிரமா அந்த விபூதி எடுத்துட்டு இங்க வா" அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே தமிழுக்கு என்ன பண்ணவே தெரில. நாம் இப்போது வீட்டுக்கு தூரம். இந்த நேரத்தில் போய் இந்த பூஜை தட்டை எடுத்துகிட்டு போனோம்னா கண்டிப்பாக அது சாமி குத்தமாயிடும். இதனால் நமக்கு ஏகப்பட்ட பிரச்சனை வரும். ஏற்கனவே நாம் சும்மா இருந்தாலும் பிரச்சனை நம்ம சுற்றி அலைஞ்சிக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் இந்த பிரச்சனையில் போய் நம்ம மாட்டணுமா? என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இங்கே திருத்தன்னு முழிச்சிட்டு இருக்காங்க தமிழ். அப்பன்னு பார்த்து கரெக்டாக மோகனா வராங்க. "என்ன தமிழ், ஏன் இங்கே வந்து நின்றுட்டுருக்க? என்னடியாச்சு உனக்கு?" அப்படின்னு கேட்கும்போது, "அத்தை, நான் இன்னைக்கு வீட்டுக்கு தூரம் அத்தை" அப்படின்னு சொல்லவும், "என்னடி வீட்டுக்கு தூரமா? அப்புறம் ஏன்டி வந்து பூஜை ரூம்கிட்ட நின்றுட்டுருக்க?" அப்படின்னு கேட்க, "இல்லை அத்தை, இது மாதிரி சாவித்திரி அம்மா தான் வந்து பூஜை ரூமில் போயிட்டு விபூதி தட்டை எடுத்துருவான்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில அத்தை, அதான் வேறு வழி தெரியாமல் வந்து இங்கே நின்றுட்டுருக்கேன்" அப்படின்னு சொல்ல, "என்னடி சொல்கிற? அவ ஏன் உன்கிட்ட தட்டை கேட்டா? அவள் எங்கே இருக்கா?" அப்படின்னு கேட்குறாங்க. "அவங்க வெளில தான் அத்தை நிற்கிறாங்க" அப்படின்னு சொல்லவும், "ஏன் அவள் வந்து தட்டை எடுத்துக்க மாட்டாளா? உன்னையும் எடுத்து சொன்னா? ஒரு நிமிஷம் நான் கேட்குறேன்" அப்படின்னு சொல்லவும், "இல்லை அத்தை, அவங்களுக்கு ஏதோ சந்தேகம் வந்து என்ன கேட்குறாங்க போல. இப்போ போய் நாம் ஏன் அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பாக சந்தேகம் அதிகமாகும் அத்தை" அப்படின்னு சொல்ல, "என்னடி உன் கூட பெரிய பிரச்சனையாக இருக்கு எனக்கு. என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. இப்போ மட்டும் இந்த விஷயம் வீட்டில் இருக்கவங்களாம் தெரிஞ்சுன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும்டி" அப்படின்னு இங்கே மோகனா பயந்துக்கிட்டு, "சரி இரு, ஒரு நிமிஷம் இரு" அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மோகனா அந்த தட்டை எடுத்துகிட்டு போகிறாங்க. "ஏய் சாவித்திரி, எங்கே இருக்க? ஏன் விபூதி தட்டு கேட்டியா?" அப்படின்னு சொல்ல, "ஐயோ மதனி, நீங்கள் ஏன் எடுத்து வந்தீங்க? நான் தமிழ் தான் எடுத்து சொன்னேன்" அப்படின்னு சொல்ல, "ஏன் தமிழ் எடுத்து வந்தால் பூசிப்பியா? நீ பூசிக்க மாட்டியாண்ணா? இப்போ எதுக்கு விபூதி தட்டு உனக்கு?" அப்படின்னு சொல்லவும், "இல்லை மதனி, வெளியில் போகிறேன், அதான் ஒரு மாதிரி இருந்துச்சு, மனசு சரியில்லை காலையிலேருந்து, சரி விபூதி விட்டுட்டு போகலான்ட்டு இருந்தேன்" அப்படின்னு சொல்லவும், "அதுக்கு ஏன்டி உள்ளே வந்து எடுத்துக்கிட்டு தானே பூஜை ரூமில், அது ஏன் தமிழ் எடுத்து சொல்லிட்டு நீ இங்கே நிற்கிற?" அப்படின்னு சொல்ல, "இல்லை மதனி, இன்னும் குளிக்கலை அதான்" அப்படின்னு சொல்கிறாங்க. "சரி சரி, இந்தா புடி, விபூதிய பூசி தட்டை குடு" அப்படின்னு சொல்ல, "நீங்கள் போங்க மதனி, நான் தமிழ்ட்ட குடுத்துட்றேன்" அப்படின்னு சொல்கிறாங்க. "ஏய், அவள் தான் ஏற்கனவே புள்ளத்தாச்சி பொண்ணு, ஏற்கனவே சூட்டு வலி வேற, வயிறு வலிக்குன்னு சொல்லிட்டு இருக்கா, அவள் அவஸ்தைப்பட்டுட்டு இருக்கா, அவள்கிட்ட போய் இதெல்லாம் வேலை வாங்கிட்டு இருப்பியா? நீ குடு பரவாயில்ல" அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாவித்திரி பூசிக்க வச்சுட்டு மோகன தட்டை வாங்கிட்டு போகிறாங்க. இதெல்லாம் சாவித்திரிக்கு இன்னும் சந்தேகத்தை அதிகம் பண்ணுது. ஏற்கனவே நாம் அந்த மருத்துவர்கிட்ட போயிட்டு ஒரு மருந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தோம். அந்த மருந்தை குடித்தா இவ, அப்புறம் எப்படி குழந்தை கலையாமல் இருக்கு? ஒன்றுமே புரியலையே. காலையிலேருந்து இவ ஏதோ வயிறு வலியில சுருண்டு சுருண்டு விழுந்துட்டு இருக்கா. இவள போய் பூஜை ரூமில் போய் விபூதி தட்டு எடுக்க சொன்னா, இவ போகாம சாவித்திரி சொல்லியுமே மோகனாட்ட குடுத்து அனுப்புறா. ஒண்ணுமே புரியல சாவித்திரி. என்ன சாவித்திரி இதெல்லாம்? அப்படின்னு சாவித்திரி தனக்குள்ளே யோசிச்சுக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து தாமரை வராங்க. "என்னம்மா, தனக்கு தானே பேசிட்டு இருக்க? என்னாச்சு உனக்கு?" அப்படின்னு சொல்ல, "இல்ல தாமரை, நானும் காலையிலேருந்து பார்த்துட்ருக்கேன். நேத்தி ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தது தமிழ் சரியில்ல. இன்னைக்கு காலையிலேருந்து வயிறு வலிக்குது, வயிறு வலிக்குதுன்னு வயித்த புடிச்சிட்டே படுத்துருக்கா. அதான் அவளுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கலான்னு சொல்லி பூஜை ரூமில போய் விபூதி தட்டு எடுக்க சொன்னேன். இவ போய் எடுத்து வராம மோகனாவ கூப்பிட்டு எடுத்து சொல்றா. எனக்கு என்னமோ இவ கர்ப்பமா இருக்காளேன்னு சந்தேகமா இருக்கு தாமரை. அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல" அப்படின்னு சொல்ல, "ஆமாம்மா, நானும் பார்த்தேன். காலையிலேருந்து வயித்த புடிச்சிட்டே படுத்துருக்கா. எனக்கு என்னமோ இவ மேல் சந்தேகமா தான் இருக்கு" அப்படின்னு தாமரை சொல்ல, இங்க அப்பதான் நம்ம தாமரைக்கு ஒரு சந்தேகம் வருது. "அம்மா, நம்ம ஏற்கனவே இவ கர்ப்பத்த கலைக்கிறதுக்கு ஒரு மருந்து வாங்கி குடுத்தோம்லம்மா, அந்த மருத்துவச்சிய போய் பார்க்கலாமா?" அப்படின்னு சொல்ல, இங்க சாவித்திரி கேட்குறாங்க, "ஏன்டி?" "இல்லம்மா, அந்த மருத்துவச்சிட்ட போய் சொல்லுவோம். இது மாரி நீ குடுத்த மருந்து தான் குடுத்தோம். அவளும் குடிச்சா, நல்லா இருக்குன்னுலாம் சொன்னா. ஆனா அவ கர்ப்பம் கலையவே இல்ல. எதனால கலையல?" அப்படின்னு கேட்போம். இல்லன்னா வேற எதுவும் கர்ப்பத்த கலைக்கிறதுக்கு அதை விட பவரான மருந்தா வாங்கிட்டு வருவோமா. வாங்கிட்டு வந்து அந்த தமிழுக்கு கலந்து குடுத்துருவோமா. கண்டிப்பா அவ வயித்துல கரு கலைஞ்சே ஆகணுமா. அவளுக்கு மட்டும் குழந்தை பொறந்துடுச்சு. அப்புறம் சேது மாமாவா இருக்கட்டும், ராஜாங்க மாமாவா இருக்கட்டும், 2 பேருமே தமிழ் பண்ண எல்லா தப்பையும் மன்னிச்சுட்டு, மறந்துட்டு அவள தூக்கி வச்சு கொண்டாட ஆரம்பிச்சுருவாங்க. ஆல்ரெடி அவ கர்ப்பமா இருக்கனாலேயே எல்லாருமே இப்போ அவள தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்கம்மா. அப்படி மட்டும் அவளுக்கு குழந்தை பொறந்துருச்சு, அப்புறம் என் பொழப்பு அவ்வளோதாம்மா. நாம நெனச்சது எதுவுமே நடக்காது. கண்டிப்பா அந்த தமிழுக்கு குழந்தை பொறக்கக்கூடாது. அவ இந்த வீட்ட விட்டு வெளியில போயே ஆகணும்மா. அப்பதான் நான் இந்த வீட்டு மருமகளா ஆக முடியும். சேதுக்கு மனைவியாக முடியும். இது மட்டும் நடக்கல, அப்ப நான் உயிரோட இருக்க மாட்டேம்மா" அப்படின்னு தாமரை சொல்ல, சாவித்திரி உடனே, "அடிச்சி நாயே, வாய மூடு. என்ன பேச்சு இதெல்லாம் பேசுற? ஏன்டி, உன்ன இந்த வீட்ல மருமகளா வாழ வைக்கணும்னு தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு போராடிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது நீ ஏன்டி நான் இருக்கும்போது இப்படிலாம் பேசுற?" "தாமரை, திரும்பவும் சொல்றேன். அம்மா இருக்கிற வரைக்கும் உன்னை அப்படிலாம் விட்டுற மாட்டேன். அந்த தமிழுக்கும் குழந்தை பொறக்க விட்டுற மாட்டேன். நீ சொன்ன மாரி நாம சாயந்தரமா மருத்துவச்சிய பார்க்க போறோம். புரியுதா? அந்த மருத்துவச்சிய போய் பார்க்குறோம். மருத்துவச்சிய பார்த்து, இது மாரி ஏற்கனவே ஒரு மருந்து குடுத்த, அந்த மருந்த அவளுக்கு குடுத்தோம். அவளும் குடிச்சா. ஆனா கர்ப்பம் கலையவே இல்ல. ஏன்னு கேட்போம். அவ கண்டிப்பா ஒரு காரணம் சொல்லுவா. இல்லன்னா, அத விட நல்ல பவரான ஒரு மருந்த வாங்கிட்டு வருவோம். வாங்கிட்டு வந்து இவ குடிக்க கஷாயத்தில கலந்து குடுத்துருவோம் தாமரை.
கலந்து கொடுத்துட்டோம்னா கண்டிப்பாக இந்த முறை அவள் குடித்ததும் அவள் கர்ப்பம் கலைஞ்சிரும். அப்புறம் அவளால் இந்த வீட்டில் இருக்க முடியாது. கர்ப்பத்தை கலைச்சிட்டான்னு அவன் மேலே பழிய போட்டு அவளை இந்த வீட்டை விட்டு ஈஸியாக நம்ம துரத்தி விட்டுலாம் தாமரை. அதுக்கப்புறம் நாம் ஆசைப்பட்ட மாதிரியே சேதுக்கு எப்படியாவது நான் உன்னை கல்யாணம் பண்ணி வச்சிடுறேன். அப்புறம் நீ இந்த வீட்டு மருமகளாயிடுவ. நாம் ஆசைப்பட்ட மாதிரி எல்லாமே நடந்தோம் தாமரை. அதனால நீ அம்மா சொல்கிறது கேளு. அதுக்குள்ளே நீ இப்போல்லாம் அவசரப்பட்டு தப்பான முடிவு எடுக்கக்கூடாது அப்படின்னு இங்கே தாமரைகிட்ட சாவித்திரி பேசுகிறாங்க. இது எல்லாத்தையும் மலர் காதில் வாங்கிடுறாங்க. அப்போது ஏற்கனவே தமிழுடைய கர்ப்பத்தை கலைக்க இவங்க பிளான் பண்ணி ஏதோ பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போயும் அந்த மருத்துவர்கிட்ட போயிட்டு இது மாதிரி தமிழுடைய கர்ப்பத்தை கலைக்கிறது மருந்து வாங்கிட்டு வர போகிறாங்களா? அப்போது ஆக மொத்தத்தில் தமிழ் அந்த வீட்டை விட்டு துரத்திட்டு தாமரை இந்த வீட்டு மருமகளாக்க போகிறீங்க. கண்டிப்பாக இதெல்லாம் நடக்கவே கூடாது. இப்படி ஒரு கேட்ட விஷயம் நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த குடும்பம் நாசமாக தான் போகும். இதை தடுத்து நிப்பாட்டணும்னு சொல்லிட்டு மலர் ஓடி போயிட்டு நேராக தமிழ்கிட்ட சொல்கிறாங்க. இந்த மாதிரி தமிழ் சாவித்திரி அம்மாவும் தாமும் சேர்ந்து பேசிட்டு இருந்தாங்க. நான் காதில் வாங்கினேன். நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இரு. ஏற்கனவே நீ கர்ப்பமாக இல்லை. இந்த பொய்யை சமாளிக்கிறது எப்படின்னு தெரியாமல் நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். இந்த நேரத்தில் உண்மையாக நீ கர்ப்பமாக இருக்க. உன் கர்ப்பத்தை கலைச்சி உன்னை இந்த வீட்டில் துரத்தணும்னு சொல்லி இந்த சாவித்திரி அம்மாவும் தாமரையை முடிவு பண்ணி ஏதோ பிளான் போட்டுட்ருக்காங்க. நீ முடிஞ்ச வரைக்கும் அவங்கள்ட்ட கொஞ்சம் சேஃபாக இருக்கணும் தமிழ் அப்படின்னு சொல்ல தமிழ் உடனே பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க. சாரிக்கா, எனக்கு என்ன பண்ணேன்னு தெரியலக்கா. எங்கள் அம்மா என்னுடைய வாழ்க்கை நல்லாகும்னு சொல்லி இந்த பொய்யை சொல்ல போனாங்க. ஆனால் இந்த பொய்யினாலே இப்போது வீட்டில் மிகப்பெரிய பிரச்சனை வெடிச்சிடும் போலக்கு. இந்த பொய் மட்டும் கண்டிப்பாக பொய்ன்னு வீட்டில் இருக்க எல்லாருக்கும் தெரிஞ்சதுன்னா என் கதை முடிஞ்சு போச்சுக்கா அப்படின்னு சொல்ல மலர் சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் தப்பாகாது தமிழ். கண்டிப்பாக அந்த தெய்வம் உனக்கு துணையாக நிற்கும். நீ முடிஞ்ச வரைக்கும் இப்போதைக்கு இந்த பொய்யை யாருக்கும் தெரியாமல் பார்த்துக்கோ. அதுக்குள்ளே கண்டிப்பாக இதுக்கு என்ன பண்ண முடியும்னு சொல்லி நம்ம பண்ணிடலான்னு சொல்லி மலர் தமிழுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க.